ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி உதுப்பி காளான் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உதுப்பி காளான் புலாவ் பண்ணுறதுக்கு காளானை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு அன்னாசி பூ போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நிறையா வெரைட்டி ரைஸும் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, மல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி இதில் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா காரம் தான், வேறு எந்த காரமுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, ஸ்டார் அனஸ் 1, 2 கிராம்பு, 1 பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காளானை இதில் சேர்த்துக்கலாம். காளானை நீங்கள் முழு காளானாகவும் போடலாம், அந்த மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் போடலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். சாப்பாடு அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுங்க. மூணு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, சென்னா மசாலா, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக இருக்க மாதிரி கிரேவி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.